நண்பர்களே, இன்னைக்கு நாம் நான் யார் என்ற தலைப்புல நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். சிந்திக்கிறதுனா நான் மட்டும் சிந்திக்கிறதுல நீங்களும் சேர்ந்து சிந்திக்கலாம். எது சொன்னாலும் ஆமோதிக்கிறேங்க. நான்கிறது நமக்கு எப்போ நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது. நான்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அது இருந்தாலுமே கூட அது ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவம் பெறும்போதுதான் அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காகும். சிலவங்க இந்த நான்கிறது ஒரு தன்னை மட்டும் உயர்த்துற மாதிரி, ஒரு ஆணவம்ங்கிற மாதிரி, அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கிற போக்கம் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், நான் சொல்றதெல்லாம் சரிங்கிற மாதிரி ஒரு போக்கம் கொஞ்சம் ஆணவம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுவரைனாலும் கூட அந்த நான்கிற அம்சத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அது முக்கியம் பெரும்பொழுது அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இவன் ஆணவங்கிற தன்மையிலையும் பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. மற்றபடி இந்த நான்கிறது நீங்க ஆணவமே இருந்தாலும் சரி, எந்த வகையில முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்த நான்கிறது முக்கியத்துவம் கொடுக்கும். இப்ப நாம எப்பவுமே நம்ம பார்த்துருக்கோம், அகம் புறம்னு சொல்லி பார்க்கிறோம். அகங்கிறது முழுக்க முழுக்க நம்ம மனசோட சம்பந்தப்பட்டது. புறங்கிறது நாம் எந்த செயல்ல எந்த சூழ்நிலையில நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோமோ அதை நிர்வாகம் பண்றதுக்காக நாம செய்யறது எல்லாமே புறம்ங்கிற மாதிரி நாம் எடுத்துருக்கிறோம். இப்ப இந்த நான்கிறது அக உலகத்துக்கும் தேவைப்படுது, புற உலகத்துக்கும் தேவைப்படுது. அது எந்த வகையில இம்பார்ட்டன்ஸ் வருதுங்கிறத பற்றி பார்க்கும்போது, இப்ப நாம ஒரு செயல்ல ஈடுபடுறோம். அந்த செயல்ல ஈடுபடும் பொழுது அந்த செயலுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னா, நாம அந்த செயலுக்கு சரி பண்ணணும், செயலை சரி பண்ணணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்குறோம். உண்மையிலே அந்த நான்கிறது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நம்முடைய நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பு எடுக்கிறோமோ அந்த பொறுப்பு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த நான்கிறது பலந்து. இது நம்ம புறச்செயல்களை பொறுத்தளவுல நம்ம ஒரு வேலையை நம்ம கையில் எடுக்கிறோம், அந்த வேலையை முடிக்கணும்ங்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பொழுது அப்போ இந்த நான்கிறது இல்லைன்னு சொல்லி சொன்னா, நான் தான் ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த செயல் வெற்றி பெறாது. அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த நான்கு அம்சம் தான் எடுத்துக்கிறது. நான்கு அம்சம் எடுத்துக்கிட்டு ஒரு பொறுப்பை டிஸ்சார்ஜ் பண்ணணும், பொறுப்பை நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னாலே இந்த நான்கு அம்சம் அங்கே செயல்படணும். இப்போ புறத்துக்கு நான் ரொம்ப அவசியமா இருக்கு. நான்கிறதே இல்லைன்னு சொல்லி சொன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லி சொன்னா எந்த செயலும் நடக்காது, எந்த செயலும் வெற்றி பெறாது. பொறுப்பு நமக்கு தேவை இருக்கு. பொறுப்பா இருந்தால்தான் ஒரு செயல் வெற்றி பெறும், பொறுப்பே இல்லைன்னா செயல் வெற்றி பெறாது. நம்ம பொறுப்புங்கிறதே நான்கு அம்சம் தான். நான்கிறது வேற, பொறுப்பு வேற கிடையாது. நான்கிறது வேற, ரெஸ்பான்சிபிலிட்டி வேற கிடையாது. நான்னாலும் ரெஸ்பான்சிபிலிட்டினாலும் ஒன்று. இப்போ நம்ம இது அகத்தை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே நம்ம பல முறை பார்த்துருக்கோம். அகத்துக்குள்ள நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையா? அகத்துக்குள்ள நமக்கு பொறுப்பு தேவையா? அகத்துக்குள்ள நான்கிற உணர்வு நமக்கு தேவையா சொல்லி நம்ம கேள்வி எழுப்பணும்னு சொல்லி சொன்னா, உண்மையிலேயே இந்த நான்கிறது இருக்கிற இடமே அகம் தான். அது புறத்துல கிடையாது, அகத்துக்குள்ளதான் நான்கிற உணர்வே இருக்குது. ஆனா அது எங்க இருந்தாலும் அது இருக்கிற இடத்துல அது தேவையே கிடையாது. உண்மையிலேயே நான்கிறது புறத்துல இல்லை, அது அகத்துக்குள்ளதான் இருக்குது. பட் இருந்தாலும் அது இருக்கிற இடத்துக்கு அது தேவையே இல்லை. அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். சொல்ல போனா இல்லாம இருக்கிறதா இன்னும் கொஞ்சம் சிறப்பு.
நம்ம இல்லாம போனோங்கிறதுக்காக நான்கிறதே இல்லாம நம்ம இருக்கிறதுங்கிறதுலாம் கிடையாது. சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கும்போது, நம்முடைய தாட் ப்ராசஸ் செயல்படும் பொழுது நான்கிறது இல்லாம இருக்காது. பட் இருந்தாலும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருந்தாலே போதும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைனாலே அது நான் இருந்தாலும் கூட இல்லாத மாதிரி ஆயிடும். அந்த பொறுப்பு தான் பலத்தை கொடுக்குது. அந்த அகத்தை பொறுத்தளவுல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நான் இருந்தாலும் அது இருந்த மாதிரி இல்லாத மாதிரி தான். அதனால அகத்தை பொறுத்தளவு நான் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாமலும் ஒண்ணுதான். பட் இருந்தாலும் அது டிஃபால்ட்டாவே நான்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். நான்கிறது இல்லாம நம்ம அக இயக்கமே கிடையாது. அக இயக்கம் இயங்கும் பொழுது அந்த நான்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம வேணும்னாலும் இருக்கும், வேண்டாம்னாலும் இருக்கும், அது எப்படினாலும் இருந்துட்டு தான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதுனாலதான் அந்த நான் பலப்படும். புறத்துக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப தேவை. அங்க பொறுப்புங்கிறது தேவை. அது என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம என்ன செய்யணுமோ அந்த செய்யற வேலையில அல்லாத தர்ம நியாயங்கள் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும்னு சொல்ற காரணம் அதுதான். புறத்தை பொறுத்தவரை நம்ம பொறுப்போட இருக்கலாம், ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு இருக்கலாம், ஒரு நீதிக்கு உட்பட்டு இருக்கலாம். அந்த ஒரு மாதிரி வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா பொறுப்போட இருக்கிறது தான் கரெக்டு. இந்த மாதிரி நான்கிற உணர்வோட இருக்கிறது தான் கரெக்ட். இப்போ உதாரணமா நாம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், நமக்கு ஏத்தாப்புல ஒரு வெஹிக்கிள் வருது. அப்போ நான் வேற, அந்த வெஹிக்கிள் வேறன்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்தா தான் அப்பதான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்ப நம்ம அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஒதுங்கிறோம். அதான் நமக்கு நல்லது, வெஹிக்கிளுக்கு நல்லது. அந்த பிரிச்சு பார்க்கறது மூலமா நம்ம நான்கிறத நம்ம தனிமைப்படுத்தி பார்க்கிறோம். இப்ப நான்கிறது ஒரு பொறுப்போட இருக்குது. என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த வெஹிக்கிளுக்கு விலகணுங்கிற பொறுப்பு இருக்குது. இப்ப நம்ம பிரிச்சு பார்த்து அதுல விலகினா தான் என்னன்னு சொல்லிச்சோன்னா நாம சர்வே ஆகணும். இப்ப நம்ம அதே மாதிரி ஏதாவது வேலையை செய்யறோம், அந்த வேலையை நம்ம பொறுப்பெடுத்து அந்த வேலையை நிறைவேற்றோம். அப்ப நான் நான்கிறது முக்கியத்துவம் தேவை. இப்ப இதே மாதிரி ஒரு பொறுப்பு சைக்கலாஜிக்கலா நமக்கு தேவையா சொல்லி பார்க்கும்போது, சைக்கலாஜிக்கலா உண்மையிலேயே நமக்கு ஒரு எமோஷன் வருது, ஒரு வருத்தம் வருது, பயம் வருது, வெறுப்பு வருது, கோபம் வருது. இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த பயம் நல்லாவே இல்லை, இந்த வெறுப்பு நல்லாவே இல்லை, இதுல நம்ம விளைகிறோம் சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வருது. அப்படி ஒரு விலகணுங்கிற எண்ணம் வரும்போது என்னன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பொழுது இப்ப நான்கிறது பலம் பெற ஆரம்பிச்சு. அப்ப சைக்கலாஜிக்கலா அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையா? இப்ப நான் உண்மையிலே மனசுங்கிறதே ஒரு டோட்டலா ஒரே மைண்ட் தான், ரெண்டு மைண்டே கிடையாது. நம்ம ஏற்கனவே உதாரணத்தை பார்த்துருக்கோம். இப்ப நாம ஒரு கனவு காண்றோம். அந்த கனவுல நாம ஒரு காட்டு பாதையா போற மாதிரி ஒரு கனவு, நல்ல காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு தேடி பாருங்க, அது வழியும் நாம மட்டும் தனியா போறோம். ஈர்த்தாப்புல ஒரு கரடி ஒண்ணு வருது. அப்ப அதுக்கிட்ட தப்பி ஓடுறதுக்காக முயற்சி பண்ணோம். இப்ப அங்க என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த கனவுல என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, நாம அங்க இருக்கிறோம், காடு இருக்கு, ஒத்தேடி பாதை இருக்கு, கரடி இருக்கு, இப்படி நிறைய கேரக்டர்ஸ் அந்த கனவுல இருக்கு. இதுல இருக்கிற எந்த கேரக்டர்ஸுமே கனவுக்கு அப்பால் கிடையாது. எல்லாமே கனவால் ஆக்கப்பட்ட கேரக்டர்ஸ் தான். கனவுல ஆக்கப்படாத கேரக்டர்ஸ் ஒண்ணுமே கிடையாது. நான் உட்பட எல்லாமே கனவால் ஆக்கப்பட்டு. இப்ப அந்த கனவுல வரக்கூடிய நான்கிறது அந்த கனவையே மாற்றி அமைக்க முடியுமா? இல்ல இந்த கரடி நம்ம துரத்துறது ஒரு நல்லா இல்லையே, நம்ம அந்த கனவு கொஞ்சம் மாற்றி வச்சு நாம கொஞ்சம் கரடியை துரத்துற மாதிரி ஒரு கனவை வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம இஷ்டப்படி நாம அந்த கனவெல்லாம் மாற்றி அமைக்க முடியும்.
கனவு எங்க கூட்டிட்டு போதோ அது போக்கு நம்ம போய் தான் ஆகணும். இப்ப இதே மாதிரி என்னன்னா நம்முடைய மனோ இயக்கம்ங்கிறது வந்து நமக்கு மட்டுமே சம்மந்தப்பட்டது, அது புற இயக்கம் கிடையாது, எல்லாமே வந்து கனவு தான். இப்ப இதே மாதிரி நம்ம மனோ ரீதியா நமக்கு என்ன ஏற்பட்டாலுமே வந்து அது கனவு தான். இப்ப இதுல வந்து நாம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எதையோ சரி பண்ண மாதிரி நினைக்கும் பொழுது அந்த நான்கிறது பலம் பெற ஆரம்பிச்சு. இப்ப நமக்கு வரக்கூடிய உண்மையிலே இருந்துன்னா நமக்கு வந்து இன்பம் துன்பம் என்னெல்லாமோ மனசுல வந்துகிட்டே இருக்கும். இந்த நான்கு உணர்வும் வருது, மன உணர்ச்சிகளும் வருது, எமோஷன் வேற, இந்த நான்கிறது வேற கிடையாது. எல்லாம் சேர்ந்த பக்கத்துல ஒரு கனவு மாதிரி நடந்து ஓடிட்டு இருக்கு. அது வந்து தூங்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு கனவு, இது வந்து லிவிங் ட்ரீம் மாதிரி ஓடிட்டு இருக்கோம். மன இயக்கமே வந்து ஒரு லிவிங் ட்ரீம் தான். அந்த மனம், அந்த மன இயக்கம் ஏற்படக்கூடிய அந்த கனவுல வந்து இந்த நான்கிற கேரக்டர் வந்து எந்த ரோல் எடுத்தாலும் தப்பு. அந்த மனசு சரி பண்றதுக்கு சொல்லி எந்த ரோல் எடுத்தாலும் சரி தப்பு. இப்போ அது புறத்துக்கு எடுத்துக்கலாம், புறத்துக்கு எடுத்து தான் ஆகணும், எடுக்கலாம்னா நம்ம சர்வைவ் ஆக முடியாது, செய்ய வேண்டிய வேலைகளை நிறைவேற்ற முடியாது. ஆனால் அகத்துக்குள்ள வந்து நம்ம அது எடுக்கும்போது என்னங்கன்னா நம்ம மைண்டே வந்து ரெண்டு மைண்டா மாறி, நான்கிறது ஒரு பகுதியா மாறிடுது, நம்ம சீரமைக்க வேண்டிய எமோஷன் இன்னொரு பகுதியா மாறி. இப்போ நம்ம மைண்டே வந்து ரெண்டு மைண்டா மாறி, உண்மையிலே ரெண்டு மைண்டே கிடையாது, ஒரே மைண்டு தான். அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு இருந்துன்னா டோட்டல் மைண்டா இருக்குது. இப்போ இந்த நான்கிற பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எமோஷன்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னாலே அது வந்து ஒரு டிவைடட் மைண்டா மாறி, இரட்டைத்தன்மை உள்ள மைண்டா மாறி, ஒரு தூண்டப்பட்ட மனசா மாறி. இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பிள் இருக்கிற ஒரு ஆரஞ்சு இருக்கு, அப்படி நீங்க உருட்டி விட்டீங்கன்னா பாட்டு ரோலாகி போயிட்டே இருக்கும். இப்போ அதை நீங்க ரெண்டா வெட்டி உருட்டி விட்டீங்கன்னா நீங்க போட்ட இடத்துல கேட்கலாம், ஏன்னா உள்ள இருக்க முடியாது. இதே மாதிரி நம்ம மைண்ட் வந்து டோட்டல் மைண்டா இருக்குன்னா அப்படி ரோலாகி போயிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. அதான் ஃப்ளோயிங் மைண்டு, லிபரேட்டட் மைண்டுன்னு சொல்றோம். வேற ஒண்ணுமே கிடையாது, லிபரேஷன் வேற ஒண்ணுமே கிடையாது. மைண்ட் வந்து டோட்டல் ஆயிட்டோம்னா லிபரேட்டட் மைண்ட். அதை நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி பார்ஷியலா பிரிச்சு ரெண்டா பிரிச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா அது வந்து நேச்சுரல் ஃப்ளோயிங் வந்து பிளாக் ஆயிடும். அப்போ அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு தடங்கள் ஏற்படுறது, அந்த இயற்கையான ஃப்ளோயிங் ஏற்படாமல் போயிடுது. அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் சொன்னா அந்த பிரிக்கிறதுக்கு பிரிவினைக்கு முக்கியத்துவமான காரணமே வந்து அந்த நான்கு அம்சம் தான். இந்த நான்கிறதுமே வந்து என்னன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுனால தான் நான்கு பலம் போகுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து புறத்துக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம், எடுத்தாதான் பிரச்சனைகளோ சரி வரும். ஆனா அகத்தை பொறுத்தவரை அதே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அகத்துல எடுத்தோம்னா தேவையில்லாத குழப்பமா பண்ணணும், எல்லா பிரச்சனைக்கும் முடிவு. அப்ப அகத்தை பொறுத்தவரை என்னன்னு சொல்லி சொன்னா அங்க நான்கிறது இருக்குது, பட் இருந்தாலும் வந்து அது நேச்சுரலா இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்க முடிய அந்த நானுக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலுமே அது வந்து நம்ம உண்மைக்கு விரோதமா செயல்படுற மாதிரி. ஏன்னா அங்க வந்து உண்மையிலேயே நமக்கு எந்த பொறுப்புமே இல்லை, பொறுப்பு இருக்கு, ஏதாவது பொறுப்பை எடுக்கிறதான் பிரச்சனை. ஆனா புறத்தை பொறுத்தவரை பொறுப்பை எடுக்காம இருந்தால்தான் பிரச்சனை, பொறுப்பை எடுக்கிறது தான் கரெக்ட். இப்ப நீங்க வந்து ஒரு வெஹிக்கிளை எடுத்து வந்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து விலகிற பொறுப்பை நீங்க எடுக்கிறது தான் கரெக்ட், பொறுப்பை எடுக்காம இருந்தீங்கன்னா தப்பாயிடும். ஆனா அகத்தை பொறுத்தவரை பொறுப்பை எடுக்கிறது தான் பிரச்சனை. அதனால வந்து அகத்தை பொறுத்தவரை பொறுப்புங்கிறதே, ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதே அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். உண்மையான நான்கிறது வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அகத்துல நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். புறத்துல நம்ம எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கலாம், எடுத்தாதான் சரியாகவும் இருக்கும். இதை நம்ம வந்து பல குணங்களையும் நம்ம பார்த்துருக்கோம், அது இப்படி ஒரு கோணத்துல பார்ப்போமேங்கிறதுனால இதை நம்ம இன்னைக்கு டாபிக்கா எடுத்துருக்கோம். நம்ம இது மேற்கொண்டு நாம வந்து நம்ம கேள்வி பதில விட்டுருவோம்.